ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா array.prototype.find பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஜஸ்ட் வந்து நம்மளோட VS கோடில் போயிட்டு ஸோ array.prototype.find வச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வேரியபிள் கிரியேட் பண்ணணும் இல்லையா, ஸோ கான்ஸ் அண்ட் இதை வந்து நான் சும்மா நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ நம்பர் அண்ட் சம் வேல்யூஸ் நான் வச்சுக்கிறேன் உள்ள. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எப்படி பண்ணு பார்க்கலாம். ஸோ சின்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் array.prototype அர்த்தம் அந்த அரே நேம் வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக, ஸோ நம்பர் டாட் அந்த மெத்தட் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைண்ட் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிடிகேட் ஆப்ஷன்ஸ். ப்ரிடிகேட்னா லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து உங்களோட கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு நம்னு வச்சுக்கோங்களேன், நம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் நீ வாங்கினா வாங்கிக்கலாம் அண்ட் ஸோ ஒன். ஸோ நான் நம்ம மட்டும் எனக்கு தேவை இப்போதைக்கு நான் வச்சுக்கிறேன். அதுக்குள்ள என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து கிரேட்டர் தென் அண்ட் 10 வைக்கலாமா இல்லை என்ன வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம். நான் 10 வைக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா, ஸோ ரிட்டர்ன். ஸோ சேவ் அண்ட் இப்போ அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே வராது. பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஃபைண்ட் பண்ண ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து தரோம், உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ நீங்கள் அதை வேரியபிள் வாங்கிக்கணும். கான்ஸ் ரிசல்ட். ஸோ இது வந்து லாக் பண்ணி பார்க்குறேன் இந்த ரிசல்ட்டை. ஸோ ரிசல்ட், ஸோ சேவ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 சொல்லி வருது. பிகாஸ் ஸோ கிரேட்டர் தென் 10 ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. கிரேட்டர் தென் 10 இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு போகுது 12 வந்து எஸ். ஸோ 10 வந்து பெருசாக இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு வந்து வந்துச்சு. ஓகேவா, ஸோ இதில் தெரிஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் மெத்தடில் இந்த அரேயில் வந்து ஸோ சீக்வென்ஷியல் ஆர்டரில் போகும். ஓகேவா, ஸோ அந்த சமயத்தில் எது வந்து ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து ட்ரூவாக வருதோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ இது எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூசரோட ஐடியை பேஸ் பண்ணி வந்து ரெக்கார்டை ஷோ பண்ணு அப்படின்னா அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் திஸ் ஃபைண்ட் மெத்தட். ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து 5, 12, 50, 130 அண்ட் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஆல்சோ பாஸ் தி இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் கரண்ட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட், என்ன ஆப்ஜெக்ட் வந்து என்ன நம்பர்ஸ் போயிட்டுருக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து அரே போக வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் லாக் பண்ணி பாருங்களேன். ஸோ லாக் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் தி லாக் பண்ணிவிட்டு அதோட இண்டெக்ஸும் அதோட அரேவும் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஸோ சேவ் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த இண்டெக்ஸ், ஸோ இண்டெக்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து அந்த இண்டெக்ஸ் காமிக்குதுங்க. அரே வந்து எந்த அரேயில் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அரே உங்களுக்கு காமிக்குது. ஓகேவா, ஸோ இதை வச்சு ஏதாச்சும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க array.prototype.find பண்ணுற வேலை.